இந்த தனித்து வாழும் தாய்க்கு ஒரு நியாயமான நீதி, இறந்து போன அவங்க மகனுக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யாராவது இருந்தால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும், சட்டத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களால கொண்டுட்டு போக முடியுமோ கொண்டுட்டு போங்க. இதுக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்கணும். இந்த இடத்துல அந்த தாய் முழு விவரத்தை சொல்லலை. ஆனால் அந்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு சகோதரியாக நினைச்சு சொல்றேன். அவங்க கணவனை இழந்து ஒரு 7 மாசம் இருக்குமா, 7 மாசம் அவங்க கணவனை அவங்க இழந்து இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு பீலரா இருக்கக்கூடியது தன்னோட மகன் தான். ஆனா இன்னைக்கு அந்த மகனையும் இழந்துட்டு இன்னைக்கு நிற்கக்கூடிய அந்த தாய்க்கு நம்ம தான் நம்ம குரலால், நம்ம ஆதங்கத்தை காட்ட வேணாம், நம்ம குரலால் அந்த தாய்க்கு அருவாக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா பழுப்பு வந்ததற்கும் காயம் படுவதற்கும் இந்த மாதிரி காயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம பேசுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. மக்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன், இந்த பத்திரிகையாளர் கேட்டுக்கொள்கிறேன், முடிந்த வரையில் இந்த தனித்து வாழும் தாய்க்கு ஒரு நியாயமான நீதி, இறந்து போன அவங்க மகனுக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். இதுக்கு பின்னால் அப்படி ஒரு குற்றவாளிகள் யாராவது இருந்தால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும், சட்டத்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதேபோல் சாரா என்ற ஒரு பெண் இதுக்கு முன்னர், இப்பொழுது சைமுல் ஹரீஸ், அடுத்து இந்த நிலைமை மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று நான் இந்த வேளையில் எல்லாம் தமிழ் பத்திரிகையாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.